ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி டீட்டெயில்டு சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி சிலபஸ் போட்டிருப்பேன். அது எப்படி போட்டிருப்பேன் அப்படின்னா ஆர்கானிக்கில் என்னென்ன யூனிட்லாம் இருக்குது, இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கலில் என்னென்ன யூனிட்லாம் இருக்குது அப்படின்னு நான் செப்பரேட் பண்ணி ஜஸ்ட் அந்த யூனிட் மட்டும்தான் சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா யூனிட் வைஸாக, அதாவது சிலபஸில் 10 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஒவ்வொரு யூனிட்லையும் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, அதாவது ஆர்கானிக்கா, இன்ஆர்கானிக்கா, ஃபிசிக்கலா அப்படிங்கிறத செப்பரேட்டாக பார்த்து, ஏன்னா எல்லா யூனிட்டையும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிட்லேயே நிறைய யூனிட்ஸ் மிக்ஸ் ஆகி இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். For the post of written recruitment test for the post of postgraduate assistants in Tamil Nadu Higher Secondary Educational Service, syllabus chemistry, அதோடைய சப்ஜெக்ட் கோட் என்ன அப்படின்னா P05. இது 2018 வந்த சிலபஸ். இதான் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது. சிலபஸில் எந்த விதமான சேஞ்சஸ் இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஓகேவா? யூனிட் 1ல் இன்ஆர்கானிக் மட்டும்தான் இது டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யூனிட் 1ல் இன்ஆர்கானிக் மட்டும்தான் இருக்குது. அதில் என்னென்ன யூனிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் சிலபஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லா யூனிட்டுமே சேர்த்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக எம்எஸ்சி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எது எந்தெந்த யூனிட் அப்படின்னு. பட் கொஞ்சம் கேப் விட்டவங்களுக்கு அது என்னென்ன யூனிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா யூனிட் 1ல் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். அதில் என்னென்ன ஹெட்டிங்ஸ்லாம் வருது அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் படிக்கணும், அயானிக் ரேடியஸ், அயானைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஓகேவா? இது எல்லாமே இருக்குது. தென் சிக்னிஃபிகன்ஸ் இன் கெமிக்கல் பாண்டிங். அதாவது நீங்கள் இதில் எப்படி படிக்கணும், அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ்னால் என்ன டெஃபினிஷன் மட்டும் படித்தா காணாது. அதில் உள்ள மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் தான் கேட்பாங்க. ஓகேவா? அதாவது மாலிகுல்ஸ் கொடுத்து அதில் அட்டாமிக் ரேடியஸ் என்ன, இதுக்கு அயானைசேஷன் பொட்டன்ஷியல் எவ்வளோனா, எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்ம டீட்டெயில்டாக லெசனுக்குள்ள வீடியோ போகும்போது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் யூனிட் 1ல் ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா இதில் டைரக்டாக வேலன்ஸ் பாண்ட் தியரின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன போட்டுக்கணும் அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங். ஓகேவா? செகண்ட் யூனிட் அப்படின்னு போட்டுட்டு யூனிட் 1ல் ஃபர்ஸ்ட் டாபிக் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங்னு போட்டுக்கோங்க. கெமிக்கல் பாண்டிங் போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த 5th உள்ளதை எழுதி வச்சுக்கோங்க. வேலன்ஸ் பாண்ட் தியரி, எம்ஓ தியரி, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், கம்பேரிசன், VSEPR தியரி, பாண்ட் ஆர்டர், பாண்ட் எனர்ஜி, பாண்ட் லென்த், bond polarity, partial ionic character of covalent bonds, the concept of multi-center bond, electron deficient compounds, hydrogen bond and its influences. ஓகேவா? இது எல்லாமே டாபிக் 2 கெமிக்கல் பாண்டிங்கில் வருது. ஓகேவா? ஓகே. தென் தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னா நான் ஆக்குவஸ் சால்வென்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் சைட் ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கோங்க. உள்ளதை வர்றதெல்லாமே கொஞ்சம் உள்ள தள்ளி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ஆக்குவஸ் சால்வென்ட்ஸ். நான் ஆக்வஸ் சால்வென்ட்ஸில் இங்கே என்னதெல்லாம் வருது அப்படின்னா இதாக இருக்கு இல்லையா, இதை நீங்கள் சைட் ஹெட்டிங்காக போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே சப் ஹெட்டிங்காக என்னதெல்லாம் போடணும் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடி ஆஃப் டிபிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் நான் ஆக்வஸ் மீடியா, கம்பேரிசன் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வித் ஆக்வஸ் மீடியா. ஓகேவா? இந்த 2 டாபிக் வருது, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது தேர்ட் டாபிக். தென் ஃபோர்த் டாபிக் என்ன அப்படின்னா சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி அதில் நிறைய வரும். நான் ஸ்க்ரீனை மூவ் பண்ணுறேன், நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அயானிக் பாண்டிங், லாட்டிஸ் எனர்ஜி, பாண்ட் ஈக்குவேஷன், பாண்ட் ஆபர் சைக்கிள், ரேடியஸ் ரேஷியோ ரூல், பாண்ட் மேயர் ஈக்குவேஷன், Kapuscinski's modification, energies of the dissolution of ionic compounds in polar solvents, different types of electrostatic interactions, structural aspects of solids, Fourier synthesis and analysis structure factors, scattering factors, spinels and inverse spinels, defects in stoichiometry and non-stoichiometry crystals, electrical properties of solids, band theory semiconductors, junction devices, superconductivity, ionic conductivity, optical properties of solids, lasers and phosphors,
photovoltaic effect, solar energy, magnetic properties of solids, different types, that is dia, para, ferro, antiferro and ferrimagnetism, then magnetic hysteresis. ஓகேவா, இது எல்லாமே வந்து சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி கீழே வந்து வருது. ஓகேவா, ஸோ யூனிட் 1ல எல்லாமே வந்து இன்ஆர்கானிக் டாபிக்ஸ் தான். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட்டு, தென் கெமிக்கல் பாண்டிங், தென் நான் ஆக்வஸ் சால்வன்ஸ், தென் ஃபோர்த் வந்து என்னது சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இந்த கிளியர் கட் ஐடியா தெரிஞ்சிடணும். ஓகே, இந்த யூனிட் இந்த இதில் தான் இருக்குது, இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுபடியே படித்தா உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஆர்கானிக் தனியாக, இன்ஆர்கானிக் தனியாக, ஃபிசிக்கல் தனியாக நீங்கள் செப்பரேட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, தென் யூனிட் 2ல வந்து என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா இன்ஆர்கானிக் இருக்குது, அட் த சேம் டைம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எந்த யூனிட் இருக்குது அப்படின்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா methods of preparation of complexes, isomerism in complexes, application of complex formation in analytical chemistry, complexes and their stability, mainly chelate effect, then stability constant, their determination, complexes of metals in different oxidation states and their stability. ஓகேவா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து என்னது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி யூனிட் கீழே வந்து இதெல்லாம் வருது. தென் 8th இருந்து வந்து ஆரம்பிக்கிறது என்னதுன்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. நீங்கள் சென்டர் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஓகேவா, அதுக்கு கீழே என்னென்ன டாபிக்ஸ்லாம் வருது அப்படின்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் கான்செப்ட் ஆஃப் கைராலிட்டி, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ், கான்ஃபிகரேஷன், Fourier, Sohos and Newman projections, absolute configuration R and S notation, methods with more than one chiral center, asymmetric synthesis, optical purity, geometrical isomerism resulting from double bonds, the EZ system of nomenclature, geometrical isomerism of monocyclic compounds and fused ring system, stereospecific and stereoselective reactions with examples, conformational analysis, conformation and reactivity in acyclic and cyclohexane systems, then conformation of decalene, cyclohexane and cyclohexanone. ஓகேவா, இது எல்லாமே இதில் வருது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கீழே. இது ஒரு பெரிய யூனிட் தான், ஆனால் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இதை தனியாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் யூனிட் 3, யூனிட் 3ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னது அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம். ஓகேவா, இது ஒரு குட்டி யூனிட் தான். அது கீழே வந்து இன்வெஸ்டிகேஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, கைனடிக் நான் கைனடிக் மெத்தட்ஸ், தென் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ், இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்த டாபிக் வந்து என்னதுன்னா அலிஃபாட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், அதாவது SN1, SN2, SNI ரியாக்ஷன், then vinylic and benzylene carbon reaction, nucleophilic reaction, solvent and substituting effect, then nucleophilicity and neighboring group participation, addition to double and triple bond, mechanism, hydration, hydroboration, hydroxylation, epoxidation, இதெல்லாமே இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு கீழே வந்து வருது. தென் அதுக்கடுத்து வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ்குள்ளே போதும். எலிமினேஷன் ரியாக்ஷன் ஹெட்டிங் போட்டுட்டு E1, E2, E1CB, அதாவது கான்ஜுகேட் பேஸ் மெக்கானிசம். தென் அதுக்கப்புறம் என்னென்ன ஓரியன்டேஷன் எஃபெக்ட்ஸ் இருக்குது, தென் அதில் என்னென்ன ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இன்வால்வ் ஆகுது. எலிமினேஷன் ரியாக்ஷனுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் வந்து என்னது டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால், அந்த ரியாக்ஷன் தெரியணும். டீஹைட்ரோஹாலஜனேஷன், தென் கோப் எலிமினேஷன். ஓகேவா, இது எல்லாமே வந்து இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் கீழே வருது. தென் அதுக்கப்புறம் வந்து ஹெட்ரோசைக்ளிக் கெமிஸ்ட்ரி நம்ம படிச்சிருப்போம்ல, அதுதான். ஸோ ஹெட்ரோசைக்ளிக் அப்படின்னு சென்டர் ஹெட்டிங் போட்டுட்டு அது கீழே எதனுடைய சிந்தசிஸ் அண்ட் ரியாக்டிவிட்டிலாம் கேட்டிருக்காங்கன்னா ஃபியூரான், டயோஃபின், பிர்ரோல், பிரிடின், குவினோலின், ஐசோகுவினோலின், இண்டோல், ஃப்ளேவோன்ஸ் அண்ட் ஆந்தோசைனின்ஸ். ஓகேவா, இது. தென் அதுக்கப்புறம் ஸ்கிராப் சிந்தசிஸ், ஃபிஷர் இண்டோல் சிந்தசிஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து சிந்தசிஸ் அண்ட் ரியாக்டிவிட்டி மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே வந்து இதுக்கு போதும். ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூனிட். ஓகேவா, நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து மெயினாக வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷனும் பயோஜெனிசிஸும் கேட்டிருக்காங்க. அதில் ஆல்கலாய்ட்ஸில் எது எதுக்கெலாம் வருது அப்படின்னா ரெட்டிகுலின், ரெசர்பைன், மார்ஃபைன், தென் டர்பினாய்ட்ஸில் வந்து ஜிஞ்சிபிரின், ஸ்குவாலின் அண்ட் லானோஸ்டிரால், அந்த இதுக்கெலாம் கேட்டிருக்காங்க. ஸ்டீராய்ட்ஸ்க்கு வந்து கொலஸ்ட்ரால், ஆஸ்ட்ரோன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன். ஸோ இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிங்க, அந்த ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷன்லாம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. கார்போஹைட்ரேட்ஸில் மால்டோஸ் அண்ட் ஸ்டார்ச், செல்லுலோஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பயோஜெனிசிஸ் வந்து நாட் எக்ஸ்பெக்டட். ஓகே, then structural and functions of biopolymers such as proteins and nucleic acids, primary, secondary and tertiary structure of proteins, mechanism of enzyme action, DNA and RNA.
இது எல்லாமே கேட்டிருக்காங்க. நீங்க அப்படி டெப்த் அதுக்குள்ள போய் படிக்கணும் அப்படிங்கிறதுனால இல்ல. ஜஸ்ட் இதோடைய ஓவர்வியூ வந்து இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்க்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா அது ரொம்ப பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸா வந்து இருக்கும் அப்படிதானே. ஸோ இம்பார்ட்டண்டா உள்ளத வந்து நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ யூனிட் 3 கவர் பண்ணிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. தென் யூனிட் 4 வந்து என்ன அப்படின்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இதுல வந்து ஃபுல்லுமே வந்து என்னது குவாண்டம் கெமிஸ்ட்ரி வந்து வருது. ஓல்டு குவாண்டம் தியரி, inadequacy of classical mechanics, failure of classical mechanics, success of quantum hypothesis, explaining black body radiation, photoelectric effect, the hydrogen spectrum, Bohr's explanation of hydrogen spectrum, failure of Bohr's model, de Broglie's postulates of matter waves, experimental observation of matter waves, Heisenberg's uncertainty principle, wave particle dualism, Davison Gormer experiments, postulates of quantum mechanics, time-dependent Schrodinger equation, needs of an acceptable wave function, physical significance of psi function, operators in quantum mechanics, operator algebra, linear and Hermitian operators, eigenfunctions and eigenvalues, Hamiltonian operators, angular momentum, application of Schrodinger equation, particle in one-dimensional box, quantum mechanical results for a simple harmonic oscillator and rigid rotator, approximation method, perturbation method, variation method, valence bond and MO methods. Okay, molecular orbital method. இது எல்லாமே வந்து எதில் வருதுன்னா குவாண்டம் கெமிஸ்ட்ரி மெக்கானிக்ஸ்க்கு கீழே வந்து வருது. ஸோ அது ஒரு பெரிய யூனிட் தான். தென் அதுக்கப்புறம் வந்து குரூப் தியரி. ஓகேவா? இதுக்கு ஹெட்டிங் என்னன்னா குரூப் தியரின்னு போட்டுக்கோங்க. குரூப் தியரிக்கு கீழே இந்த 32ல இருந்து வருது. Symmetry elements and symmetry operations, point groups, representation of group reducible and irreducible representations, character tables, orthogonality theorem and its consequences, symmetry selection rule for IR and Raman spectra, systematic procedure for determining symmetries of normal modes of vibrations, symmetry applied to MO theory and orbital hybridization. Okay ma'am. So இந்த இதில் physical தான் ஒரு யூனிட் குவாண்டம் அண்ட் அனதர் ஒன் வந்து என்ன அப்படின்னா குரூப் தியரி. ஓகேவா? ஸோ 4 யூனிட்ஸ் வந்து பார்த்துட்டோம். தென் 5th யூனிட்ல வந்து என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபிசிக்கலும் கொடுத்துருக்காங்க, இன்ஆர்கானிக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கலில் வந்து தெர்மோடைனமிக்ஸ் வந்து வருது. ஸோ இதை பாருங்கள். ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. க்ளோஸ் ஓப்பன் சிஸ்டம், பார்ஷியல் மோலார் குவான்டிட்டிஸ், கெமிக்கல் பொட்டென்ஷியல், தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஃபிகாசிட்டி, ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட், ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ஸ், solid and solution, mean activity, Maxwell distribution, derivation of expression for average, most probable and Orcott mean square velocities, microstates and macrostates, partial functions, Sackler tetrode equation, statistical approach to third law of thermodynamics, Maxwell Boltzmann, Bose-Einstein and Fermi, Dirac statistics, then heat capacities of solids, Einstein and Debye models at low temperature, then negative absolute temperature. ஓகேவா? இது எல்லாமே வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து வருது. தென் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் என்ன யூனிட்னா கெமிக்கல் ஈக்குலிபிரியம். சென்டர் ஹெட்டிங் கெமிக்கல். அதில் வரக்கூடிய சப் ஹெட்டிங் வந்து தெர்மோடைனமிக் டெரிவேஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி அதனுடைய கால்குலேஷன்ஸ். தென் அடுத்த யூனிட் ஃபேஸ் ஈக்குலிபிரியம். அதுலேயுமே வந்து ஃபேஸ் ரூல் கேட்டிருக்காங்க. 3 காம்போனன்ட் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. ஓகே. தென் அதுக்கப்புறம் இது ஜென்ரல் குரோமட்டோகிராஃபி வந்து என்னதெல்லாம் வரும் அப்படின்னா காலம் குரோமட்டோகிராஃபி, பேப்பர், தின் லேயர், கேஸ் லிக்விட், HPLC. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து படிச்சிட்டா போதும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வேணால் தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தென் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் தெர்மல் அனாலிசிஸ். ஓகேவா? இதுவும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், DTA, TGA, தெர்மோகிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் அதோடைய பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. தென் கெமிக்கல் கிறிஸ்டலோகிராஃபியில் என்னென்னதெல்லாம் வருது அப்படின்னா டைஃப்ராக்ஷன் மெத்தட், எக்ஸ்ரே, நியூட்ரான், எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் அதோடைய மெத்தட்ஸு, பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் தான் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. தென் போலரிமெட்ரியில் வந்து சர்க்குலர் ஐசோக்ரோயிசம், ஆப்டிக்கல் ரொட்டேட்டரி டிஸ்போஷன் ORD அண்ட் பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் யூனிட் 6 வந்து ஒன்லி என்னதுன்னா இன்ஆர்கானிக் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகுது. இன்ஆர்கானிக்கில் வந்து நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க என்னென்னதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியுமே ஒரு பெரிய யூனிட் தான். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் செப்பரேட்டாக வந்து இதை எழுதிக்கோங்க. ஓகேவா? நான் ஜஸ்ட் இதை மூவ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிடலாம். ஓகே. இல்லை நிறைய டாபிக்ஸ் வந்து இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் வந்து இருக்குது.
ஓகே, தென் அதுக்கப்புறம் ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து என்ன பார்த்துட்டோம் நம்ம, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. தென் 28ல் இருந்து ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். அதில் என்னென்ன மெட்டலோசின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்டலிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கணும். சும்மா மொத்தமாக பேராவை பார்த்து படித்து ஏதாவது ஒரு டாபிக் மிஸ் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் தனியாக வந்து அதை எழுதி வச்சுக்கோங்க. தென் இன்ஆர்கானிக் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி, அதில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, எக்ஸைட்டட் ஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, சோலார் எனர்ஜி. ஓகேவா, இது எல்லாமே தான் இந்த யூனிட் 6ல் வந்து வருது. தென் யூனிட் 7ல் ஒன்லி இன்ஆர்கானிக் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னலாம் வருதுன்னா, டேர்ம் சிம்பிள்ஸ் அண்ட் டேர்ம் ஸ்டேட்ஸ் வந்திருக்கு. அதில் அயான் லெவல்ஸ், ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங், நிஃப்ளான் ஸ்டிக் எஃபெக்ட் வெரி இம்பார்ட்டண்ட், சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா. தென் இந்த 7th வந்து நீங்கள் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியோடய கம்பைன் பண்ணிக்கலாம். அதோடைய அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோடைய அப்ளிகேஷன் வந்து இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான். தென் மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ், மேக்னெட்டிக் சசப்டிவிட்டி டிட்டர்மினேஷன், தென் அப்ளிகேஷன் இன் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. நம்ம ஆல்ரெடி கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்ததோடு நீங்கள் இதெல்லாம் ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் இந்த தியரிஸ் டு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே அதில் தான் வரும். குரூப் தியரட்டிக்கல் அப்ரோச், ஸ்பிளிட்டிங், ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ், weak field, strong field ligand, d orbital splitting, John Taylor distortion or Ion Taylor distortion. ஓகேவா, இதெல்லாம். தென் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கு தியரி, அதனுடைய ஸ்டடி, கெமிக்கல் ஷிஃப்ட்டு, என்னென்ன ஷீல்டிங்லாம் இருக்குது, அதனுடைய அப்ளிகேஷன் வந்து கேட்பாங்க. ஏதாவது காம்பவுண்ட்ஸ் கொடுத்து இதில் NMR சிக்னல்ஸ் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. தென் ESR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து தியரி வந்து கேட்கல. தியரி வந்து படிக்கிறது வந்து நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் படிப்போம். ஓகேவா, அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலாம் ஒன்லி அப்ளிகேஷன்ஸ், காம்பவுண்ட்ஸ் கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. எத்தனை சிக்னல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, எத்தனை ஸ்பிளிட்டிங் வருது அப்படிங்கிறது. ஓகேவா. தென் யூனிட் 8 வந்து ஒன்லி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதில் வந்து ஹக்கல்ஸ் ரூல்ஸ், அதாவது அரோமேட்டிசிட்டி, அரோமேட்டிக்கா, நான் அரோமேட்டிக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்பாங்களா, அந்த இது. தென் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், தென் அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன், அதில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு நான் அதில் வந்து எழுதியிருப்பேன். ஸோ சிலபஸ் ரெஃபர் பண்ண கூட தேவையில்லை. நீங்கள் இதை செப்பரேட்டாக வந்து ஒரு நோட் போட்டு கூட எழுதிக்கலாம். ஏன்னா சிலபஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நேரமும் அந்த யூனிவர்சிட்டி சிலபஸில் போய் வந்து நம்ம டிஆர்பி போர்ட் கொடுத்த சிலபஸில் போய் பார்த்துட்ருக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே, பேராவாக இருக்கும். ஸோ எது படிச்சிருக்கோங்கிறது தெரியாது. இதனால் நீங்கள் எது படிக்கிங்களோ, நீங்கள் எது ரெஃபர் பண்ணணும், இது இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ இது இந்த புக்கில் ரெஃபர் பண்ண போகிறேன், அல்லது நான் செல்ஃப் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா நீங்கள் பக்கத்துலேயே நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் 1 லைன் விட்டு எழுதியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். தென் என்னென்ன நேமிங் ரியாக்ஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. தென் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன், நெக்ஸ்ட் யூனிட் வந்து பெரிசைக்ளிக் ரியாக்ஷன். தென் மாடர்ன் சிந்தட்டிக் ரியாக்ஷன், இதில் ஒரு மெயினாக வந்து ஒரு 5 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் வி மூவ் டு யூனிட் 9. இது வந்து ஒன்லி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான். அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஹெட்டிங், சிலபஸ்லாம் அப்படி ஹெட்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து இந்த யூனிட் அப்படின்னு நம்மளே அதை வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ் யூனிட். இது ஃபுல்லுமே கெமிக்கல் கைனடிக்ஸ் தான், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. தென் 12th இருந்து வந்து சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த சர்ஃபேஸ் ஃபினாமினன் இருக்குல்ல, அந்த இதில் இருந்து சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. ஓகேவா, ஃபுல்லுமே சர்ஃபேஸ் தான். தென் இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னா எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்டன்ஸில் இருந்து வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வந்து வரும் உங்களுக்கு. ஓகேவா, தென் போலரோகிராஃபி எல்லாமே வந்து சட்லர்-வால்மர் ஈக்குவேஷன், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ஸோ இது வரை வந்து முடியுது. தென் யூனிட் 10ல் வந்து என்னதெல்லாம் இருக்குன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் பாலிமர் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொன்னதில் வந்து ப்ராப்ளம் கொடுத்து கேட்குறதுலாம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ப்ராப்ளம் கொடுத்து ஏதாவது ஒரு காம்பவுண்ட்ஸ் கொடுத்து, ஆர்கானிக்லேயும் கேட்பாங்க. ஓகே, NMRல வந்து கொடுத்து ஏதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்து இதில் எத்தனை சிக்னல் இருக்குது. பட் தியரட்டிக்கலாக படிக்கிறது வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து நம்ம ஃபிசிக்கலில் தானே படிப்போம். ஸோ அந்த தியரட்டிக்கல் தான், தியரி அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மெத்தட். 10 டெக்னிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா, யூவி, ஐஆர், ராமன், லேசர், NMR, WCR, ESR, மாஸ்பயர், ஃபோட்டோ எலக்ட்ரான், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனலாக வந்து வருது 12th இருந்து வருது எல்லாமே பாலிமர் கெமிஸ்ட்ரி. பாலிமர் கெமிஸ்ட்ரியில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கிறத பார்த்துக்கணும். மோஸ்ட்லி மெக்கானிசம் பார்த்துக்கோங்க, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ் அது மோஸ்ட்லி கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனுடைய ப்ரிப்ரேஷன் மெயினாக இந்த பாலிமர்ஸ் தான். பாலிஸ்டைரின், PVC, பாலிஎஸ்டர், நைலான், ஃபீனால், ரெசின், அமினோ ரெசின், இபாக்சி ரெசின், இதுதான். ஓகேவா, இதை நீங்கள் வந்து இது மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைனலாக வந்து போரசின்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் பாலிமர்ஸ். ஓகே,
இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் பழைய வீடியோடைய லிங்க் வந்து குடுக்குறேன். அதில வந்து தனித்தனியா நான் சொல்லியிருப்பேன். ஆர்கானிக்ல இந்தந்த யூனிட் இருக்கு. இன்ஆர்கானிக்ல இந்த யூனிட்லாம் இருக்கு. பிசிக்கல்ல இதெல்லாம் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க செப்பரேட்டா நோட் போடுவீங்க இல்லையா? ஸோ அதில வந்து